எவ்வளோ எத்தனை ஆட்சி வந்தாலுமே இது மட்டும் குறையவே மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தைங்க இருக்குது. இந்த சட்டமும் சரியில்லை, ஆட்சியும் சரி கிடையாது. இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மேம். மாற்றம்னு ஒன்று வரவே மாட்டேங்குது. டிவிக்கே வந்தால் சரியாயிடும்னு ஒரு பக்கம் சொல்கிறானுங்க, டிஎம்கே இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க. மது ஒழிக்கணும் மேம். ஒயின் ஷாப்பை அடித்து நொறுக்கணுன்றேன் நான். ஒயின் ஷாப் இருக்கிறதால தான், இந்த ஒயின் ஷாப்பால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே நடக்குது. குடிச்சா அக்கா தங்கச்சி ஒரு பெத்த தாய் கூட மேம் தெரியாது கண்ணுக்கு. நான் கேட்குறேன், அப்படி ஏதோ ஒரு பொண்ணுன்னு, ஒரு தெரியாத பொண்ணுன்னு நீங்கள் மாதிரி பண்ணிட்டீங்க. இதே உன் பெத்த தாயாக இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பியா? உன் அக்கா தங்கச்சியாக இருந்தால் கை வச்சிருப்பியா? வச்சிருக்க மாட்டல்ல. ஏதோ ஒரு பொண்ணு, யார் வீட்டில் இருந்த பொண்ணு, யார் பெத்த பொண்ணுன்றதால தானே இந்த மாதிரி நீ கை வச்சுட்டு செஞ்சுட்ட. இதே உன் பெத்த தாயாக இருந்தால் போய் நீ கை வச்சிருப்பியா? உன் பெத்த தாய் மேலே இதே போல் வேற ஒருத்த வந்து கை வச்சிருந்தா சும்மா விட்டுருப்பியா நீ? இது போல் நடந்துட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது மேம். இவனெல்லாம் நிற்க வச்சு அப்படியே வெட்டணுன்றான். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா நல்லா இருக்கும்? அவனை உயிரோடையே விடக்கூடாது மேம். என்ன கேட்டால் குடிச்சிட்டா எல்லாமே நடந்துருமா? நான் கேட்குறேன், இவன் என்ன நினைக்கிறானோ நடந்துருமா? அந்த ஒயின் ஷாப்பை மூடணும் மேம்.